உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல சந்தோஷமா ஆரம்பிச்ச விசேஷம் இப்படி சங்கடத்துல கொண்டு வந்து முடிச்சிடுச்சே. அம்மா அதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஏதோ திருஷ்டி பட்டிருக்கோம், விடுங்க. திருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்னைக்கு இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவங்களா வர ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்தே இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. ரகுராம், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா கிளம்பி வந்தோம். ஆனா எங்களுக்கு இங்க ஒரு அவமானம் நடந்திருக்கு. அது எங்களை மீறி நடந்த விஷயம். நான் உங்களை தப்பு சொல்லல ரகுராம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் உங்க வீட்டு பையன் எங்க கார்த்திகை பத்தி தப்பா சொல்லி ஒரு புகார் வச்சான். அது பொய்ன்னு நல்ல வேளை சபைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவாகணும். என்னது? கார்த்திக் மேல இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன். ஏய், என்ன இப்படி சொல்ற? சந்தேகம்ங்கிறது காட்டுல விழுந்து எரியிற தீக்குச்சி மாதிரி. உடனே அணைக்கலனா அது பரவி காட்டையே எரிச்சிடும். உங்களுக்கும் நல்லா தெரியும், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. ஒரு பெரிய பகையாவே மாறி இருந்தது. அந்த பகையை முடிச்சு வைக்க போறது இந்த கல்யாணம் தான். ஆனா திரும்ப இந்த கல்யாணத்திலேயே சந்தேகம் சண்டைன்னு வந்து திரும்ப அது ஒரு பகையா மாறுறத நான் விரும்பல ரகுராம். அதனாலதான் சொல்றேன். தங்கச்சி சொல்றதும் சரிதாங்க. இன்னைக்கு ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க போய் என் பையனை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நாளைக்கு வேற யாராவது வந்து பிரச்சனை ஏதாவது பண்ணா என்ன பண்றது? இப்ப கூட கார்த்திக் மேல கடுகளவு சந்தேகம் இருந்தா கூட சொல்லிடுங்க ரகுராம். குடும்பத்துல யாருக்காச்சும் நெருடல் இருந்தா தயவு செஞ்சு இப்பவே சொல்லிடுங்க. இந்த கல்யாண பேச்சை இன்னைக்கே முடிச்சிடலாம். புவனேஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லத்த, ஒவ்வொரு தடவையும் எங்க மேல தப்பு இல்லைன்னு நாங்க நிரூபிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இந்த கதிர் சொன்ன மாதிரி நாளைக்கு வேற யாராவது சொன்னா, இல்ல இவனை திரும்ப வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து கார்த்திக் மேல பழி போட்டானா நாங்க என்னத்த செய்யறது? விடுமா, அவன் ஏதோ முட்டாள்தனமா அப்படி செஞ்சிட்டான். அவன் சொன்னதை நாங்க யாரும் நம்பலம்மா. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையை முடிக்க நீ ஒரு வழிய சொன்ன. எங்களுக்கும் அது திருப்தியா இருந்தது. இந்த பகை முடிஞ்சிடுச்சுன்னு நாங்களும் சந்தோஷப்பட்டோம். அதனால இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஜானகி, தனாவோட அம்மா நீ. மத்தவங்கள நம்புறதை விட நீ நம்புறியாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டுல அவ எப்படி வாழ்றான்னு மத்தவங்களை விட பெத்தவளுக்கு தான் அதிகமா மனசு துடிக்கும். நீ சொல்லு, உனக்கு கார்த்திக் மேல நம்பிக்கை இருக்கா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.